கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான இரவு நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் தியானத்திற்கு போவதற்கு முன்பாக நாம் ஜெபிப்போம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியப்பா. எங்கள் வாழ்க்கையில் நீர் நல்ல தேவனாக, நல்ல ஆண்டவரே, பொழுதாக ஒவ்வொரு நிமிடத்தையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்துருக்குறீங்க. ஆண்டவரே, சூழ்நிலைகள் எங்களுக்கு சிலது எதிர்மறையாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஜெயிக்கும்படியான வல்லமையை நீர் எங்களுக்கு தந்து, ஜெயகிறிஸ்து எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி எங்களை நடத்தின அற்புதமான உடைய செய்கைகளை எண்ணி உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பாதுகாத்து பராமரித்து ஜீவன் சுகம் பலம் அனைத்தையும் தந்து இந்த நாளிலும் உடைய வார்த்தைகளை தியானிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி. நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்புகிறோம். ஆவியானவர் மறைத்து வெளிப்படுவீராக. கேட்கிற உள்ளங்கள் மகிழட்டும், வார்த்தையின் வல்லமைகள் வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் ஒரு பாடலை பாடி தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன், இன்னல்கள் பறந்திட்டதே. திருமறை இன்னிசை நாதம், அது தேனிலும் இனிய வேதம். தரும் நமக்கு ஆனந்த சந்தோஷம், தீக்கும் என் இதயத்தின் தோஷம் அல்ல. இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன், இன்னல்கள் மறந்திடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன், இன்னல்கள் மறந்திடுவேன். திருமறையின் இசைநாதம், தேனிலும் இனிய வேதம். திருமறையின் இசைநாதம், தேனிலும் இனிய வேதம். தரும் எனக்கு ஆனந்த சந்தோஷம், தரும் எனக்கு ஆனந்த சந்தோஷம். தீர்க்கும் என் இதயத்தின் தோஷம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடிய சாய்ந்திலை பாருகிறேன். வார்த்தையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாருகிறேன். வார்த்தையின் வன்பின் மறைவில், கிருபையின் இனிய நிழலில், ஆத்துமநேசரின் அருகில், ஆத்துமநேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடிய சாய்ந்திலை பாருகிறேன். வார்த்தையின் அடியில் அனுதினம் அடிய சாய்ந்திலை பாருகிறேன். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன், இயேசுவை தாழ்ந்து நிற்பேன். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன், வார்த்தையை சார்ந்து நிற்பேன். அவனியில் வியாகுலம் வந்தால், அவரை நான் அண்டிக் கொள்வதால். அலை மிக மோதிடம் அந்நாள், அலை மிக மோதிடம் அந்த நாள். வார்த்தையை அளிப்பதாய் சொன்னார், சிலுவையின் நிழலில் அனுதினம் அடிய சாய்ந்திலை பாருகிறேன். வார்த்தையின் வடிவில் அனுதினம் உம்மையே சாய்ந்திலை பாருகிறேன். கர்த்தர் நல்லவர். இன்னிசை நாதம் நம்முடைய வேதம். அதை நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். நிச்சயமான, நிலையான, மாறாத, மகிமையான நிலைதான் வார்த்தையின் வல்லமைகள். இந்த நாளிலும் தொடர் போதனைக்கு நாம் கடன் செல்வோம். மத்திய தின நற்செய்தி நூலை நாம் பார்த்து வருகிறோம். மலை பிரசங்கத்திலே இயேசு கிறிஸ்து பேசின ஒவ்வொரு வார்த்தைகளையும் குறித்து நாம் பார்த்து வருகிறோம்.
நற்செய்தி புத்தகம் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை இன்றைக்கு நாம் தியானிக்கலாம். நீதியின் மேல் பசிதாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியின் மேல் பசிதாகும். நீதி என்றால் என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், மத்தேயு 11ஆம் அதிகாரம் 33வது வசனம். வருத்தப்பட்டு மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்போ நீதி என்றால் தேவ நீதி இருக்கிறது, மனிதனுடைய நீதி இருக்கிறது, சுயநீதி. பிசாசு, இந்த உலகத்திலே ஒரு நீதி இருக்கிறது, உலக நீதி. இந்த நீதி நாம் எதை நாம் அறிந்திருக்கிறோம்? நான் சரியாதான் இருக்கிறேன் பிரதர். இன்னொன்னு மிக முக்கியமா உலக நீதிக்கும் தேவ நீதிக்கும் வித்தியாசங்களை நாம் புரிந்து கொள்ளணும். உலகத்துல பாத்தீங்கன்னா நீங்க எப்படின்னா வாழ்ந்துக்கலாம், உண்மையா இருக்கணும், சத்தியமா வாழணும் அப்படின்னு நம்ம ஜென்ரலா பேசுறோம். அதான் நீதி அப்படின்னு. உலக நீதி வேற. ஒருத்தர் அடிச்சுட்டாங்க, அவனை திரும்பி நீங்க சரிக்கு பண்ணாதாங்க அது நீதி அப்படின்னு பழைய உடன்படிக்கையில பல நீதியான காரியங்களை தேவன் மக்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அதே போல புதிய உடன்படிக்கையிலும் தேவ நீதி என்றால் என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளும் பொழுது, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கும் பொழுது, ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 3 6வது வசனம் பாருங்க. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நீதி எப்படி ஒரு மனிதனுக்கு தேவ நீதி வரும் அப்படின்னா, கடவுளை நம்பணுங்க. முதல்ல விசுவாசிக்கிறது தான் தேவ நீதி. உலகத்திலே பெரிய பாவம் எது தெரியுமா? அவரை விசுவாசியாது இருப்பது மிகப்பெரிய பாவம். அவரை நம்பாதது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசியாது எல்லாருமே மிகப்பெரிய பாவத்துக்குள்ளாக இருக்கிறார் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அறியாமல் இருக்கிறது தண்டனைக்குரியது, அறிந்து கொள்ள வேண்டியது நீதியை கொடுக்கும். இல்லைன்னா உலக நீதியில வாழ்வீங்க, இல்லைன்னா சுயநீதியில வாழ்வோம். வேற ஒண்ணுமே கிடையாது. தேவ நீதியில வாழ்வதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதனால சொன்னாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தினவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கடவுள் அடிக்கிறவரு, கொல்றவரு அப்படிதான் பார்த்துருந்தாங்க பழைய ஏற்பாட்டுல. கட்டளையை கொடுத்தாரு, மீறிட்டாங்க, 3000 பேர் காலி முதல். அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, புதிய உடன்படிக்கையில 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய நற்செய்தியை கேட்டு விசுவாசித்த 3000 பேர் முதல் ரட்சிப்பு பேதுரு பிரசங்கத்துல. அப்ப தேவன் கொல்லுகிறவர் அல்ல, அவர் ரட்சிக்கத்தான் வந்தார், அவர் மீட்க வந்தார். பாவிகளை பாவியிலே அழித்து விட வேண்டும் என்கிற நோக்கம் அல்ல, அவர் நீதியை மாற்றி. எப்படி ஒரு மனிதனுடைய பாவத்தினால் எல்லோரும் பாவிகளாக்கப்பட்டார்களோ, அதே போல ஒரு மனிதனாகிய 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் நீதியால எல்லோரும் நீதிமான் ஆகும்படிக்கு பாவமறியாத அவரை நீதியாக, தேவன் அவரை பாவியாக மாற்றி நம்மை நீதிமானாய் மாற்றும்படி அவர் பாவியானார், பாவியாக்கப்பட்டார். பாவி கிடையாது அவர். அவருடைய நீதியினாலே நான் நீதியின் மேல நீதியை பெற்றவர்களாக மாறணும். மோசே மூலமாக சட்டத்திட்டங்கள் கொடுக்கப்பட்டது, நியாயப்பிரமாணம், நீதியான பிரமாணம் தான், தேவன் கொடுத்தது தான். ஒரு மனிதனாலும் கடைபிடிக்க முடியல. தேவ நீதி இழந்து போனார்கள். தேவன் பார்த்தா தன்னுடைய ஒரே மகனாகிய பிள்ளையை இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி, தேவனாகிய கர்த்தர் வார்த்தையாக இருந்த தேவனை இந்த உலகத்துக்கு அனுப்பி இயேசு கிறிஸ்து என்றவர் மூலமாக விடுதலை கொடுக்க, அதை மீட்க, நீதியை வெளிப்படுத்த சித்தமானார். அதனாலதான் விசுவாசியாம இருக்குது மிகப்பெரிய பாவம்னு அதுதான் சொல்றேன். அதனாலதான் உலகத்துல பின்னாடி தட்டுங்க, பாவத்தை குறித்து
பாவத்தை குறித்து, நீதியை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அப்படின்றாங்க ஆவியானவர் வரும்போது. அப்ப தேவ நீதியிலே நாம் இருக்கிறோமா? தேவ நீதியை தேடுங்கள் அப்படின்னு வேதம் பாத்தீங்கன்னா, நீதி அப்படின்னாலே விசுவாசிப்பது நீதி, நம்புவது நீதி, நமக்கு நீதியை கொடுக்கும். பழைய உடன்படிக்கையில நீங்க பாத்தீங்கன்னா உபாகமம் 6:25 அவருடைய கட்டளைகள் எல்லாம் நீதியாக இருக்கிறது, அவருடைய வார்த்தையின் எல்லாம் நீதியாக இருக்கிறது. அந்த வார்த்தையின்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா நீங்க பிழைக்கவே பிழைப்பீங்க. ஏன்? அவர் தான் நீதியாக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:31 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அந்த வசனம் வாசிக்கிறேன். 1:31 அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவர் தான் நீதி. அப்போ அவருக்குள்ளே நீதி இருக்கிறது. பல வசனங்களை நான் சொல்ல முடியுங்க. வேதத்துல பாத்தீங்கன்னா, சங்கீதத்துல 48:10 அவருடைய வலது கரத்திலே நீதி நிறைந்திருக்கிறதாம். அவர் பார்த்தால் பாவியை பார்க்காத சுத்தக்கன நீதியை மட்டும் அவர் நோக்குகிறவராக இருக்கிறார். அவர் நீதியை நமக்கு தந்ததினாலதான் 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவ நீதியாகும்படிக்கு அவர் அப்படியானார் சிலுவையில். நாம் தேவ நீதியை அடைந்து விட வேண்டும், தேவ நீதியாய் வாழ வேண்டும், நீதிமானாய் இருக்க வேண்டும் என்பதனாலதான் தேவன் பாவியாய் இருந்த நம்மை நீதிமானாக மாற்றினார். அவருக்குள், அவருடைய வலது கரத்துக்குள்ளே நீதி நிறைந்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவர் படைத்த இந்த படைப்புகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, உலகத்துல பூமி எல்லாம், வானங்கள் எல்லாம் அவருடைய நீதி அறிவிக்கிறதாக இருக்கிறது. எதை எடுத்தாலும் அதுல ஒரு நீதி இருக்குது. அவர் பேசும்போது நீதியா தான் பேசுவாரு, நீதியா நியாயத்திருக்கிறார். அவருக்கு குறித்து ஒரு வசனம் இருக்கிறது, சங்கீதம் 7:11 வாசிக்கலாம். நம் தேவன் எப்படிப்பட்டவர் பாருங்க. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. பழைய உடன்படிக்கையில மனம் திரும்பாவிட்டால் பட்டயத்தை கருக்கோக தம்முடைய ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கின்ற வேத பகுதியை நம்ம பாக்குறோம். ஏன்னா நீதி செய்யாமல் எல்லாரும் அநியாயத்திலே சந்தோஷப்படுகிறவர்களா இருந்தார்கள். நீதி ஒரு மனுஷனை உயர்த்தும். நீதிமொழிகள்ல வாசித்தீங்கன்னா, நீதியை, அதாவது நம் நீதியை பிடிக்காம இருப்போமானால் அது எந்த மனிதனையும் உயர்த்தக்கூடியது நீதி. அதற்கு எதிரானது பாவம் செய்கின்ற காரியங்கள். அதனாலதான் அவரை விசுவாசிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள நீதி வந்துடும். ஆபிரகாம் அவரை விசுவாசித்தான், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது மட்டுமல்ல, ஒரு வேசி அந்த அவளுடைய செயல்கள், அவள் செய்கிற செயல்களினாலே அவள் நீதிமானாக கண்டாள். யாத்ராகமம் புஸ்தகத்துல நீங்க வாசி பாத்தீங்கன்னா ஒரு வசனம் வாங்க, 2:25 நினைக்கிறேன். யாக்கோபு புஸ்தகம் புதிய உடன்படிக்கையில 2:25 நினைக்கிறேன். யாக்கோபு 2:25 பாருங்க. அந்தபடி ராகாப் 314 பக்கம். அந்தபடி ராகாப் என்னும் வேசி தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியை அனுப்பிவிட்ட போது கிரியைகளினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டால். அப்ப நம்ம பேசுற பேச்சு, நடை, உடை, பாவனைகள் எல்லாமே தேவனை வெளிப்படுத்துகிறதா? அதுதான் தேவ நீதி. எங்க அவர் என்னதான் பண்ணாலும் அவருடைய நீதியிலிருந்து மாற மாட்டாருங்க. அவரு நீதியை பார்க்கிறவர், நீதியுள்ள நியாயாதிபதி. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யையும் அவருடைய நீதியை தேடுங்க. அவருடைய நீதியை நாம் தேட அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய நீதி என்ன? பாவியாக வாழ்வது அவருடைய நீதி அல்ல. பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அதற்கான பரிகாரங்களை எல்லாம் செய்து யாரெல்லாம் இதை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர் வாழ்க்கையில மாற்றங்கள், நீதிமானாக அவர் மாறுகிறார். பாவியாக பிறந்து பாவியா சாக வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ ஒரு மனிதனுக்கு சகசமலம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாவம் ஒரு மனிதனை பிடிக்கும் பொழுது அவன் துன்மார்க்கருக்கு ஏதுவான
எல்லா செயல்களும் அவனுக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்கிறது. பாவம் பூரணமாகும் போது கர்ப்பம் தரித்து மரணத்தை பிறப்பிக்கிறது, வியாதி வருகிறது. பாவம், இச்சை எல்லாமே பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரே ஒரு கனெக்ஷன்ல இருக்கிறதா இருக்கும். அப்ப நீதிக்குரிய காரியங்களில் நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய அவயவங்களை, நம்முடைய பாடியில இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் என்ன ஆகணும், நீதிக்காய் தன்னை அர்ப்பணிக்கின்ற அனுபவங்கள், அதுதான் தேடுகிற அனுபவம். ஒரு வசனம் இருக்குது, நான் வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம் பாருங்க. ரோமர் எடுங்க, இந்த 6ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம் அது. ரோமர் 6. உங்கள் மாம்ச பலவீனத்தின் மீது மனுஷர் பேசுகிற பிரகாரமாக பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி நீங்கள் முன்னே அவயவங்களை அசுத்தத்திற்கு அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுதும் பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். அப்ப பரிசுத்தம் நம்மள வெளிப்படணும்னா தேவ நீதிக்கு, தேவனுடைய வார்த்தை நீதியாக இருக்கிறது. நிறைய பேர் நீதினா நான் எங்கன்னா அதை போயிட்டு படிக்கணுமா அப்படிலாம் கிடையாது. தேவனுடைய சட்ட திட்டங்கள் தான் நீதி, அவருடைய கட்டளைகள் நீதியாக இருக்கு. ஒரு வார்த்தை, எழுத்து, வாக்கியங்கள், அப்புறம் ஆகமங்கள், வசனங்கள், கட்டளைகள். அப்போ அவருடைய கட்டளைகள் எல்லாம், அவருடைய கட்டளைகள்லாம் சேர்ந்தது அதிகாரங்கள், ஆகமங்கள். இப்படி பாத்தீங்கன்னா தேவனுடைய வாக்கியங்கள் எல்லாம் நமக்கு நீதியா இருக்கிறது. நிறைய பேர் அது நீதியில பிராக்டிஸ் இல்லை. அதுதான் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்துல பாருங்களேன். எபிரேயர்ல வசனம் இருக்கு, வாசிக்கலாம். நிறைய பேருக்கு இதுல பழக்கம் இல்லை. பழக்கத்தை உண்டு பண்ணணும், வேற ஒண்ணும் இல்லை. காலத்தை பார்த்தால் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கு. நீ பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கொள்ளானீர்கள். பால் உண்ணுகிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனா இருக்கிறான். வசனம் சொன்னா மறந்துடும், மீதி ஊரு கதை, ஊராமட்டு கதை சொன்னா அப்படியே நிக்குது, ஞாபகம் வருது. நாம என்ன நினைவுகளிலே நாம் கர்த்தருடைய வசனத்தை, அந்த நீதியில நம்ம பழக்கம் பண்ணி கொள்ளுகிறோம். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒரு லிமிட்டோட இருந்துருவாங்க, அதுக்கு மேல போவே மாட்டாங்க. இன்னும் எஸ்ட்ரீமா போகணுன்றாங்களே பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்ல. நம்ம தேவனுடைய வசனத்துல நீதியான காரியங்கள அதிகமா நம்ம போகணுங்க, கத்துக்கணும், படிக்கணும், பேசணும். நம்முடைய வாழ்க்கையில முதல்ல வார்த்தை பேச ஆரம்பிங்க, கேட்க ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் அந்த வார்த்தை நம்ப ஆரம்பிங்க. அது உங்க வாழ்க்கையில உங்களை பேசாம இருக்க விடாது, அதை பேசுங்க. அதுக்கப்புறம் அது உங்க வாழ்க்கையில ஒரு அங்கமாகவே மாறிடும், நீங்க வார்த்தையாகவே மாறிடுவீங்க. நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனான்னு இருக்கிறார்கள். நம்ம இன்னும் அந்த வெறும் வசனம் அப்படி நம்ம கத்துக்கிட்டே இருக்கிறது தவிர, நம்ம எப்போ அதுல பிராக்டிஸ் பண்ணி நாம் அதை அனுபவமாக மாற்றும் பொழுது, நம்முடைய அவயவங்கள் எல்லாமே அதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்திருக்கும் பொழுது, அவைகள் நீதி நமக்குள்ளே பலமான ஆகாரத்தை அல்ல. அர்த்தவாசனம் பாருங்க. நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்ய நான் பூர்ண வயது உள்ளவர்களுக்கே தகும். குழந்தைய இருந்தபோது குழந்தை போல சிந்திச்சிங்க, புருஷன் ஆனபோது குழந்தையினுக்கானவளை விட்டுவிட வேண்டும். அதனால வசனத்திலே அந்த நீதியாகிய வசனம், நீதியிலே நாம் அதிகமாக அங்க என்ன சொல்றாரு, இப்போ மலை பிரசங்கத்துல இது என்ன வசனம் சொல்ற, நீதி மேல ஒரு பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்கதான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாம். நீ நம்ம எது மேல பசி தாகம், ஆண்டவருடைய ராஜ்யமே நீதியா இருக்குதுன்னு வேற சொல்லுதுங்க. ரோமர் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது. அப்ப தேவன் வாசம் பண்ணுகிற, தேவன் இருக்கின்ற இடம் எப்படிப்பட்டது, அது நீதியானது. அப்ப அவர் எனக்குள்ள இருந்தா நான் நீதியான காரியங்களை மட்டும்தான் சிந்திப்பேன், செய்வேன். என்னுடைய அவயவங்கள் எல்லாம் நீதிக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறது. நான் அதையே தேடிக்கொண்டே இருப்பேன் பாருங்க. அப்போ நாம் தேவனுடைய வார்த்தையை தேடுகிற அனுபவங்கள் மிக மிக அவசியம். தேவனுடைய வசனத்துல அது மேல ஒரு பசி தாகம். எப்ப பேசுவாங்க, எப்ப வசனம் வரும்,
இன்னைக்கு என்ன வசனம் இருக்கும், இன்னைக்கு எப்படியே விளக்குவாங்க. நான் ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்துக்கும் போது அந்த விழித்ததும் இன்னொரு வசனத்துல ஒவ்வொரு அதிகாரமும் நான் முன்னாடியே ரெடியெல்லாம் பண்ண மாட்டோம். அன்னைக்கு எழுந்து பார்ப்பேன் நான், இன்னைக்கு இந்த வசனத்துல எனக்கு என்ன ஆண்டவரை சொல்லி கொடுக்குறீங்க, இது என்ன நாளுக்கு பிரயோஜனமா இருக்குமா சொல்லி கொடுங்க அப்படி கேட்கும்போது அதுல ஏதாவது ஒரு அந்த வெளிப்பாடுகளை சொல்லுவாரு. அந்த வார்த்தையில் இருக்கிற தன்மைகள்லாம் புரியும்படி உணர்த்தும் பொழுது அதை உடனே ஒரு 1/4 மணி நேரத்துல பார்த்துட்டு, இல்ல 5 நிமிஷம் இல்ல டைமே இல்லைன்னா கூட எடுத்து நான் பேச ஆரம்பிச்சிருவேன். பேசும்போது சில காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார், ஞாபகப்படுத்துவார் ஆவியானவர். அன்புக்குரியவிட அந்த நீதியின் வசனத்துல எப்போ தாகமா அந்த பசங்க நேரம் ஆயிடுச்சே இந்த நேரத்துக்குள்ள பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒழுங்குக்காக நம்ம தேடும் போது நமக்கு சில காரியங்களே அவர் நம்ம ஞாபகப்படுத்துவார், உணர்த்துவார். அப்ப நீதியின் வசனத்துல தாகம் நமக்கு ரொம்ப அவசியம். அவங்கதான் பாக்கியவான்கள். நாம் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக மாறணும்னா வசனத்துல பழக்கம் உள்ளவர்களாக மாறணும். அதனாலதான் நான் நிறைய வசனங்களை கோட் பண்ணி இங்க இருக்குது அந்த வசனம் இங்க இருக்குது அப்படின்னு நான் தேடி 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 பார்க்கணும். வேத வசனத்தை தேடி வாசியுங்கள். அவைகளில் நான் நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் இவைகளே. யோவான் 5:39. வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் உண்டாகும், ஜீவன் நீதி உங்களுக்குள்ளே உருவாகும். தேவ நீதி எப்படிங்க புரியும்? தேவன் எப்படிப்பட்டவர் என்றது எப்படி? அவருடைய வார்த்தை, அவரை குறித்த எழுதப்பட்ட வாக்கியங்களை அறியதான் நாம் அவர் எப்படிப்பட்டவர் என்றதை அறிய முடியும். ஒரு சுயசரிதை, ஒரு மனுஷனை பத்தி ஒரு ஹிஸ்டாரிக்கல்ல நம்ம படிச்சாதான் அந்த ஹிஸ்டாரிக்கல்ல அவர் எப்படிப்பட்டவர், எப்படி வாழ்ந்தாரு, எந்த சூழ்நிலை எப்படி செயல்பட்டாரு, ஒரு அற்புதம் எப்படி நடத்தினாரு, ஒரு ஜபத்தில் எப்படி விடுதலை பண்ணாரு, எப்படி உயிர் செய்தாரு, அவர் எப்படி இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கிறாரு, கல்வாரி சிலுவையில் என்ன பேசியிருக்கிறாரு, உயிர் தெரிந்த பிறகு என்ன பேசியிருக்கிறாரு, உயிர் தெரிந்த பிறகு சபைகளுக்கு சொல்லப்பட்ட ஆலோசனை என்ன, சீஷர்கள் மூலமா நமக்கு சொல்லப்பட்ட இந்த இந்த விஷயங்கள்லாம் நம்ம புரியாம எந்த ஒரு விஷயத்திலையும் நாம் ஒரு ஸ்டெஃபனா ஒரு நீதியா வாழ முடியாது. அப்ப அவருடைய நீதியிலே நாம் வாழ பழக அதிலே ஒரு பழக்கம் தாங்க, வேற ஒண்ணும் இல்லை. விரும்பணும். முதல்ல விரும்பினீங்கன்னா அது உங்கள் பாடி ஃபுல்லா அக்செப்ட் ஆகும், எல்லாம் சில காரியங்களை ஏத்துக்கும். இல்லைன்னா ஒத்துக்காது. பாருங்க, என்னையா இவரு ஒரே விஷயத்தையே, என்னையா இவரு இப்படி இல்லாம கடவுள் இப்படி எல்லாம் கேட்டாரா, இப்படிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணுவோம், தேவ நீதிக்கு விரோதமா பேச ஆரம்பிப்போம். அதனால அன்புக்குரியவர்களை நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய நீதியிலே வாழ பழகி கொள்வோம். இந்த உலகத்துல படைத்த படைப்புகள் எல்லாமே அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது. இந்த மனுஷன் தான் என்ன பண்ண மாட்டான், தேவ நீதியே வெளிப்படுத்துறது இல்லை. பேரு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ பேரா இருக்கும், செய்யற செயல்லாம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குது. அப்போ தேவன் நம்மை ஆளுகிறாரா? நம்முடைய நாம் எந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம்? வெறும் புசிக்கிறதும் குடிக்கிறதும் கிடையாது. நம்முடைய ராஜ்யம் அது நீதியினும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஒரு சந்தோஷம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கும்போது அந்த நீதியில நடத்துவார் பாருங்க, அந்த சந்தோஷமே தனி. ஆனா இந்த உலகத்துல அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சிலரை நான் நம்பி போவோம். சில காரியங்கள்ல நம்ம உண்மையா இருக்கிறார் பாரு, இவர் ஃபாலோ பண்ணா நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் நீதியில இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம்னா அங்கேயும் ஒரு குறை இருக்கும். அதுதான் ஆண்டவராகிய இயேசு, நீதிமான் ஒருவனும் இல்லையப்பா, ஒருவனாகிலும் இல்லை, எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். அதான் சங்கீதத்துல. ஆனா அவருடைய நீதி ஆகும்படிக்கு அவரால் நம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். என்னுடைய கிரியைகளினால் அல்ல, என்னுடைய செயல்களினால் அல்ல நீதி. பழைய உடன்படிக்கையில புது உடன்படிக்கையில இன்னைக்கு நம்ம பாக்குற விஷயம்னா விசுவாசிக்கிறது மெயினான நீதி. விசுவாசிக்கணும்னா என்ன பண்ணணும்? வசனம் இருக்கணும். வசனம் இல்லாம நம்ப முடியாது பாருங்க. அப்ப விசுவாசம் எதனால வரும்? வசனத்தை கேட்கறதுனால வரும். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வருகிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்போது விசுவாசத்திலே நாம் வளர்கிறோம். விசுவாசம் தேவ நீதியை நம்மிலே பிறப்பிக்கும் என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. அதனால வசனத்தை வாசிங்க, கேளுங்க, வசனத்தை பேசுங்க. உங்க வாழ்க்கையில நீதியான காரியங்கள் நீங்க அறிந்தோ அறியாமல நீதியில தாங்க செயல்பட முடியும். வசனத்துக்கு விரோதமான காரியங்களை நீங்க செய்வதற்கு உங்கள் அவயவங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்கள். ஏனென்றால் தேவ வசனங்களை நீங்கள் அறிய அது நீதியான காரியங்கள் உங்கள் அவயவங்களில் வெளிப்படும் என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. சத்தியம் தெரியாதனாலதான் நாம் மற்றவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அடிமைகளாக கிடக்கிறோம். ஆதாம் அப்படிதான் ஆயிட்டாரு.
மிகப்பெரிய ஒரு கொடூரமான பாவம் செய்த காரியம். தேவனை அவர் டெய்லி ஆண்டவரை பார்த்து எல்லாம் பண்ணியும் அவர் சத்தியம் சரியா புரியல. தேவர்களாக தான் அவர் படைச்சார் ஆண்டவர். அந்த சத்தியம் தெரியாதனால அவருடைய உபதேசத்திற்கு அவர்கள் மதிமயங்கி விட்டார்கள். புசிக்காதே என்று சொன்ன தேவனுடைய கட்டளைகளை அவர்கள் மீறினார்கள். அவர்கள் கீழ்ப்படியாமற் போனதினாலே பாவத்துக்கு உள்ளாக்கப்பட்டு தேவனுடைய நீதிக்கு எதிரான செயல்பாடுகளாக மாறி அவர்கள் கெட்டு போனார்கள். அந்த கெட்டு போன மனிதனை ரட்சிக்க, பாவத்தில் இருக்கிற மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்க, பிசாசின் தந்திரத்தில் மாட்டிக்கொண்ட மனிதனை பிசாசின் கிரியிலிருந்து பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். இழந்து போன அந்த எல்லாவற்றையும் மறுபடியும் பெருங்கும்படியாக இழந்து போனதை தேடும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் உலகத்துக்கு வந்தார். அதனாலதான் விசுவாசிக்கிறது மிகப்பெரிய நீதி. ஒவ்வொரு நாளும் வசனத்தை வாசிங்க, நீதி உங்களுக்குள்ளே உருவாக ஆரம்பிக்கும். கட்டளைகள், அவருடைய வார்த்தைகள் எல்லாம் நீதியா இருக்குது. அவருடைய ராஜ்யம் நீதியா இருக்குது. அவர் கை வலது கரத்துல நீதி நிறைந்திருக்கிறது. அவருடைய கிரியைகள் எல்லாமே நீதியா இருக்குது. அதே மாதிரி நம்முடைய அவயவங்களையும் கிறிஸ்துவனுடைய வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, அந்த வசனத்திலே பழக்கமா இருக்கும் பொழுது அது நம்மை நீதியான காரியங்களை செய்யும். நீதிமான் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லிஸ்ட் அவுட்டே இருக்குது. நீதிமான் பனையை போல செழிப்பான். நீதி. அதனாலதான் பசி தாகமா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒரு தாகம். பசி எடுத்தா எவ்வளவு தாகமா நம்ம பண்றோம். இப்பதான் தெரியுது. முன்னெல்லாம் தெரியாது, பசினா என்னன்றலாம் தெரியாது. கிடைக்கிறது சாப்பிடுவோம் பண்ணுவோம். ஆனா இப்போ ஏஜ் ஆக பாத்தீங்கன்னா அந்த காலையில சாப்பிட்டு ஒரு 4-5 மணி நேரம் ஆனா பாடியில இருக்கிற அந்த தன்மைகள்லாம் ஏதோ ஒரு மாதிரி தள்ளுதேன்னு பார்த்தா சாப்பிட்டா சரியா போகுது. தெரியல. பசி தாகம், அந்த தாகம் இருக்குது பாத்தீங்களா? பசி தாகம். எதுல நம்ம பசி தாகம் இருக்கணும்ன்றாரு? யார் பாக்கியவான்கள்ன்றாரு மலை பிரசங்கத்துல. இஸ்ரவேல் மக்கள், நீங்கெல்லாம் ஒரு தாகம் எல்லாமே இருக்கிறீங்கப்பா, ஏதோ இடம் தானோன்னு இருக்கிறீங்க. அதனால நீங்கள் நீதியின் மேலே பசி தாகம் உள்ளா இருங்க, நீங்கள் பாக்கியவங்களா இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில நீதியில பசி தாகமா இருந்தா எனக்கு என்னங்க கிடைக்கும் அப்படின்னா அதுக்கும் பதில் சொல்றாரு. எப்பவுமே ஆண்டவர் பாருங்க, கேள்வி கேட்டு அப்படி விடுற ஒரு தேவனே அல்ல, பதிலும் சொல்லுவார். அதுல ஒரு வசனத்தை எடுத்தா அதுக்கான பதிலும் சொல்லி கொடுப்பார். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர் பாக்கியவான்கள். அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா திருப்தியா இருப்பாங்க. இந்த வச்சுக்கோ தொட்டுக்கோலாம் இருக்காது. இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா, இன்னும் கொஞ்சம் கொடுக்குறீங்களா, தருமா, இது போதுமா அப்படின்லாம் அப்படி எண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது திருப்தியான ஒரு வாழ்க்கை. போதும் என்கிற மனதோடு கூடிய ஒரு தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்ற மாதிரி தேவனுடைய நீதியை பெற்று திருப்தியான வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்துல தேவ நீதியை நாம் தேடுவோம். செப்பனியா 2ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் சொல்லுகிறது, நீதியை தேடுங்கள். மத்தேயு 6:33 நாம் வாசிக்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி. நம்முடைய நீதி அல்ல, உலக நீதி அல்ல, தேவ நீதியிலே வாழ பழகுங்கள். வேத வசனம் தேவ நீதி நமக்கு அறிவிக்கிறது. தேவனுடைய கட்டளைகள் எல்லாம் நீதியா இருக்கிறது. அவரே நீதியாக இருக்கிறார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அந்த நியாயாதிபதியோடு கூட இணைவோம். நீதி செய்கிற நாம், ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியுங்க நீதி, இன்னும் நீதியா செய்யுங்கள். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்ய. எனக்கு நீதி, நான் ஏற்கனவே யோகியம் தான், இன்னும் யோகியமா இருங்கன்றாரு. நீதி செய்கிறவன் இன்னும் நீதியா இருக்க வேண்டும். அவருடைய வருகை சமீபமா இருக்கிறது. ஆயத்தப்படுத்துவோம், ஆயத்தமாவோம், அர்ப்பணிப்போம், ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் உடைய வேத வசனமாகிய நீதியிலே வாழ, உடைய ராஜ்யம் நீதியாக இருக்கிறது. அது ஒரு சமாதானம், பரிசுத்தாவினால் உண்டாகிற அந்த சந்தோஷம் எங்களுக்குள்ள ஒரு நாள் நிலவட்டும். இன்னைக்கு கேட்ட வசனத்திலே நாங்கள் ஆண்டவரே விசுவாசிக்கிறது எங்க ஆண்டவரே நீதியாக நீர் எண்ணுகிறீர். எங்கள் கிரியைகளிலே நாங்கள் ஆண்டவரை ராகாப்பை போல ஆண்டவரே மற்றவர்களை பாதுகாக்க, மற்றவர்களை தூக்கி எடுக்க, மற்றவர்களுக்கு உதவி செய்கிற அந்த செயல்கள் நீதியாக இருக்கிறது. அதனால ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த நீதியிலே எங்களுடைய அவயவங்கள் ஒவ்வொன்றையும் அர்ப்பணித்து நீதியான காரியங்களை கற்றுக்கொண்டு வேதவசனமாகிய நீதியிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் நிலைத்திருந்து நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்களை அனுபவித்து அநேக நீதிமான்கள் ஆக்குவதற்கு காரண கர்த்தாக்களாக ஒவ்வொருவரும் இருப்பார்களாக. எங்களை முழுவதுமாக உம்முடைய நீதிக்கு நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். நீதிக்குரிய ஆயுதங்களாக எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அந்த நீதி என்கிற ஆயுதத்திலே நாங்கள் செயல்பட உதவி செய்யுங்க. எல்லாவற்றை கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நீதி, உம்முடைய ராஜ்யம் எங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரிய உறவுகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நீதியான வாழ்வை வாழுங்கள். உங்கள் பகுதியிலே இருக்கிற இடங்களிலே
தேவ நீதி விளங்கட்டும் உங்கள் மூலமாய். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. மீண்டும் நாம் காலை சந்திக்கலாம். Bless you all. Thank you.